குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் வந்து மெஷர்மெண்ட் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து மெஷர்மெண்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனோட லெசனை வந்து ஓரளவுக்கு வந்து 1/2 பேஜஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அளவைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து அளக்காமல் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அளவைகள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுக்கூடிய ஒன்று நமக்கு. இப்போ ஒவ்வொரு அளவைகளையும் நம்ம எப்படி சொல்லுவோம்? கிலோகிராம் சொல்லுவோம், கிலோ சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம், லிட்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூனிட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? வேல்யூம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், டென்சிட்டி என்ன வேணாலும் சொல்லணும். ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு யூனிட்ஸ் இருக்க மாதிரி இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு திங்ஸ்க்கு உள்ளது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் த சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், கிலோமீட்டர். இது எல்லாமே என்னது? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் தட் மெஷர் ஒன்லி டே டு டே லைஃப். நம்ம கூட வந்து மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருட்களை நம்ம கூட இருக்கக்கூடிய பொருட்கள். பட் ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் இப்போ வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நீட் டு மெஷர் வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, such as distance between the earth and the star or distance between the two stars. என்ன பண்ணுறாங்க? எர்த்துக்கும் ஸ்டாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஸோ ஃபஸ்ட் த ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, we all know that the earth revolves around the sun in elliptical orbit. என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம் இல்லையா? இந்த செய்து சன் வந்து நடுவில் இருக்குது, அதை சுற்றி இந்த பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது? சர்க்கிள் பண்ணி ரவுண்ட் பண்ணி வந்துட்டுருக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த் வேரியஸ் எவ்ரி டே. என்ன பண்ணோம்? இது சன் மட்டும் தான் நிலையாக இருக்கும், மற்றது எல்லாமே அதை சுற்றி வந்துட்டுருக்குதால அதோட டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வென் த எர்த் இஸ் த perihelion positions, the positions when the distance between the earth and the sun in short. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் எப்படி இருக்கும்? எர்த்துக்கும் சன்னுக்கும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிஹெலியன் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the distance between the earth and the sun is about 147.1 million kilometers. எவ்வளோ இருக்கும்? அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 147.1 million kilometer. When the earth is an aphelican positions, அதாவது இந்த பொசிஷனில் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? எர்த்துக்கும் சன்னுக்கும் ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அப்போ இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 1 astronomical unit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Neptune 30 AU away from the sun. It is means the 30 times further than Earth. ஸோ அப்போ 1 astronomical unit is defined as the average distance between the Earth and the sun. அப்போ 1 astronomical unitனா என்ன சொல்கிறோம்? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 astronomical unit அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 AU அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ அதில் எப்படி மார்க் பண்ணலாம்? நம்ம 149.6 into 10 to the power of 6 km இல்லைனா 1.496 into 10 to the power 11 m அப்படின்னு மார்க் பண்ணுறாங்க. ஸோ லைட் இயர் இது வந்து நம்ம ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் சொல்கிறது. ஸோ லைட் இயர்னால் என்ன? த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ப்ராக்சிமா சென்ச்சுரி. It is a distance of 268,770 AU. அப்போ we can note here the using AU for measuring the distance of stars only and widely. So therefore the astronomers use a special unit. என்ன பண்ணுவாங்க? இதில் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து டிஸ்டன்ஸ் மெஷரிங் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் யூனிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். So light year for measuring the distance of deep space. So we have learned the speed. ஒரு ஸ்பீடு எவ்வளோ தூரத்தில் போகுது, லைட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ் 3 into 10 to the power of 8 m by s. So but this means the light travel a distance in 3 into 10 to the power of 8 m in 1 second.
அப்போ இங்கே இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீப் இயர்ஸ் அண்ட் நான் லீப் இயர்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ 366 டேஸ் இருந்துச்சுன்னா அது லீப் இயர், அதே 365 டேஸ் இருந்துச்சுன்னா நான் லீப் இயர். அப்போ ஈச் டே ஹேஸ் 24 ஹவர்ஸ். ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் சொல்கிறோம். அப்போ ஈச் ஹவர் எவ்வளோ 60 மினிட்ஸு அண்ட் ஈச் மினிட்ஸ் எவ்வளோ 60 செகண்ட். அப்போ தஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 இயர் 365 × 24 × 60 × 60. அப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது 3.153 × 10⁻7 செகண்ட்ஸ் இருக்குது. If light travels at a distance of 3 × 10⁸ m in 1 second, then the distance travelled by a light in 1 year. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க 3 × 10⁸ இன்ட்டு 3 × 153 × 10⁻7 அப்படின்னு பார்த்தா என்ன ஆன்சர் வருது ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 m. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் 1 light year அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 light yearனா டெஃபினேஷன்ஸ் என்ன கொடுப்பாங்க the 1 light year is defined as the distance travelled by light in vacuum during the period of 1 year. அப்போ 1 light year is equal to 9.46 × 10⁻15 m. In terms, the light year Proxima Centauri is at a 4.22 light years from the Earth and the solar system. The Earth is located at 25,000 light years away from the galaxy center. அப்போ ஒரு டைமில் எவ்வளோ 25,000 light years வந்து இந்த எர்த் வந்து பார்க்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.